ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நிஃப்டியை விட நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இல்லை என்னோட போர்ட்ஃபோலியோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை விட மோசமான ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டார் என்கிட்ட ஷேர் பண்ணுறதை வச்சு நான் பார்க்க முடியுது. ஸோ அப்போது ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுல என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது? ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 மதுரையில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 24 திருச்சியில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 கோர்ஸு ஜாயின் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக்கை செலக்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன? ஃபஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லை நான் ஏற்கனவே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், அந்த போர்ட்ஃபோலியோவில் இப்போ ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்டு என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் மார்க்கெட் சினாரியோ என்ன? அதுக்கு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, நிஃப்டி என்எஸ்சிலையும் பிஎஸ்சியில் சென்செக்ஸை வச்சு ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குது, பாசிட்டிவ் பயாஸ் இருக்கா, இல்லை நெகட்டிவ்ஸ் வீக்னஸ் இருக்கா? ஸோ அதை டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சுக்கலாம், ஃபண்டமெண்டலாகவும் தெரிஞ்சுக்கலாம். வரப்போகிற அடுத்தடுத்த நியூஸ் என்ன, குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்போ கொடுக்க போகிறாங்க, குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது அமெரிக்காவோட மார்க்கெட்டோட மொமெண்ட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம மார்க்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ குளோபல் டேட்டா, டொமஸ்டிக் டேட்டா. எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் அமெரிக்காலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்தியாவிலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை பொறுத்தும் ஓவரால் மார்க்கெட் பிக்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இதுலேருந்து 3 ரிசல்ட் கிடைக்கும். மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னன்றதுலேருந்து 3 ரிசல்ட். ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று நியூட்ரல். இப்போ அப் ட்ரெண்டுனா எந்த மாதிரி செக்டாரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா, அஃபென்சிவ் செக்டார் சூஸ் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா டிஃபென்சிவ் செக்டாரை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த அஃபென்சிவ்னா என்ன, டிஃபென்சிவ்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னும் போது செக்டாரை விட்டுட்டு சைட்வேஸ் மூமெண்டம் இல்லை ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அதிகமான இன்ஸ்டிடியூஷனல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ டிஃபென்சிவ் வரலாம். ரொம்ப டிமாண்ட் ரவுண்ட் த இயர் ரீட்டைன் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஸ்டேபிள் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, ரொம்ப குறைவாகவும் இருக்காது. கன்சிஸ்டண்ட்டாக டிமாண்டை ரீட்டைன் ஆகிட்டு இருக்கும். வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்போது ஆப்வியஸ்லி இது ரிஸ்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெகுலர் டிவிடன் இஷ்யூ பண்ணுற கம்பெனியும் நம்ம டிஃபென்சிவில் ஆட் பண்ணலாம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இதில் அதாவது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்றது ரிஸ்க் லெவல். ஸோ அப்போ ரிஸ்க் அஃபென்சிவ் செக்டாரை விட டிஃபென்சிவ் செக்டார் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ஃபார்மா, யூட்டிலிட்டி, ஹெல்த் கேர், கன்சூமர் ஸ்டேபிள்ஸ், டெலகாம் செக்டார் சொல்லலாம். இப்போது அஃபென்சிவ் செக்டாரில் டிஃபென்சிவை விட என்ன பாசிட்டிவ்னா, ஹை க்ரோத் இருக்கக்கூடிய செக்டார், வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும், பிக் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, ரிஸ்க்கும் அதிகம். ஸோ அப்போ என்னென்னா இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அஃபென்சிவ் செக்டார் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அது என்ன ட்ரெண்டுன்றதை அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட்வேஸான்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த அஃபென்சிவ்க்கு என்னென்ன செக்டார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, பேங்கிங், என்பிஎஃப்சி, ரியல் எஸ்டேட், ஆட்டோ, மெட்டல்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி, இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஒரு சில செக்டார் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் செக்டார், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ், லெண்டிங் கம்பெனிஸும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் பேங்க்ஸும் அதில் ஆட் ஆகும். எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸு, ரிஃபைனரி செக்டார், ஹெல்த் கேர் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். கன்சூமர் டிஸ்கிரிஷனரி, இண்டஸ்ட்ரியல், மெட்டீரியல், யூட்டிலிட்டி, கன்சூமர் ஸ்டாப்பிள்ஸ், ரியல் எஸ்டேட். இல்லை என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த செக்டார்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நிஃப்டியை விட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து பெட்டராக இருக்கா? அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்துன்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நிஃப்டி 1% இறங்குனா இந்த செக்டார் 1% விட குறைவாக இறங்கியிருக்கா, இல்லை நிஃப்டி 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தா இது மோர் தென் 1% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ அப்போ நிஃப்டியை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற செக்டாரை தான் நம்ம சூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி செக்டார் மேக்கிங் ஹையர் ஹைஸ், அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுதுனாவே அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கலாம். இன்னும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கடந்த 2 நாளாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த செக்டார். எக்ஸாம்பிள் மெட்டல் செக்டார் 2 நாளாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3வது நாள் போயிட்டு நம்ம மெட்டல் ஸ்டாக்ஸை வாங்குவோம். பட் ஆனால் 3வது நாள் அது ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிடும். ஸோ அப்போ லாஸில் வந்து நம்ம பொசிஷனை வந்து அடுத்தடுத்த நாள் லாஸில் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கணும். பட் இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற செக்டார் அவுட் பெர்ஃபார்மிங் வீக்காக இருக்கணும். ஒரு 2-3 வீக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற, இல்லை லாஸ்ட் ஒரு 5 to 6 வீக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மற்ற செக்டாரை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வீக்லி பேசிஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமே செக்டாரை பற்றி தான். இப்போது ஒரு செக்டாரை சூஸ் பண்ணிட்டா அதுக்குள்ளே வந்து சப் செக்டார்னு இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெக்னாலஜின்னு வரும்பொழுது அதுக்குள்ளே செமி கண்டக்டர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, ஏஐ இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த சப் செக்டாரில் இண்டஸ்ட்ரி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு செக்டார்லேயும் அதுக்குள்ளே மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபஸ்ட்டு மார்க்கெட், அதுக்கப்புறம் செக்டார், செக்டாருக்குள்ளே இப்போ இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டெக்னாலஜி செக்டாரில் செமிகண்டக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா, சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா, இல்லை ஏஐ பேஸ்டு ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா, இதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எனர்ஜிலையும் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீசஸ், ரிஃபைனரி, எல்என்ஜி, இது 3ல் எது நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை ஒரு ஸ்டாக்கை செலக்ட் செய்கிறதுல ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செக்டாரில் ஒரு அந்த செக்டாருக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதுதான் ஹண்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங்கான செக்டார் அப்படின்றது என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து வெர்சஸ் நிஃப்டின்னு வைக்கும்போது நிஃப்டியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாவே அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் செக்டாரில் மற்ற இண்டஸ்ட்ரியை விட ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி நல்லா ஸ்ட்ராங்காக அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் 20 to 40% பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம். நியூ ஹையை பிரேக் பண்ணுற ஸ்டாக்ஸ், அதே மாதிரி அதிகமான வால்யூம் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்டார் இல்லை இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்னென்னா, ஆர்எஸ்ஐ லைனு நிஃப்டியை விட, ஆர்எஸ்ஐன்றது வந்து ஆர்எஸ்ன்றது வந்து நிஃப்டியை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற செக்டார் இல்லை இண்டஸ்ட்ரி அவுட் பர்ஃபார்மிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிஃப்டி அளவுக்கே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா டெட் மணி, ஒரு பெரிய சேஞ்சஸே இல்லை. நிஃப்டியை விட குறைவான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது பெட்டர், நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போது இண்டஸ்ட்ரி குரூப்புக்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட், செக்டார், இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் லீடர் யார் அப்படின்றது தான் நம்ம சூஸ் பண்ணோம். அப்படி லீடரை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகுதா, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதிகமாக என்ட்ராகிற ஒரு ஸ்டாக்கா, இல்லை இன்ஸ்டியூஷனோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்குறாங்க, சேல்ஸ் க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, பிரேக் அவுட் நடந்திருக்கா, ஹியூஜ் வால்யூமோட பிரேக் அவுட் நடந்திருக்கா, இது எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலர் லீடர் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக யூஸ் பண்ணலாம். வீக்லி ரூட்டீன், அதாவது டே டு டே எந்தெந்த நீங்கள் வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸில் பர்ஃபார்மன்ஸ் வால்யூம் எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த ஸ்டாக்ஸில் வால்யூம் குறையுது, எது சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்றதை டே டு டே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் வீக்லி ரூட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்டை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்கன்னா ரிவ்யூ பண்ணணும். மார்க்கெட், செக்டார், அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உங்களோட ஸ்டாக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும், டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும். ஸோ ஃபைனலாக நம்ம கோல்டன் ரூல் இதில் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை நீங்கள் ரெக்கமெண்டேஷன் வர ஸ்டாக்கு, உங்கள் ப்ரோக்கர் சஜஸ்ட் பண்ணுற கம்பெனி, நீங்கள் டெலிவிஷன் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஸ்டாக்கு, இல்லை நீங்கள் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் மூலிமா ரிசீவ் பண்ணுற ஸ்டாக்கு, இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான செக்டாரை சூஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் லீடர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது சக்ஸஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23, 24 திருச்சி, மதுரையில் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.